ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. யாரோட கைக்கூலின்னு சொல்றாரு? டிடிவி தினகரனோட கைக்கூலியா இல்லை ஓபிஎஸோட கைக்கூலியா? அவர் யாரை அடிக்கடி போய் சந்திக்கிறாரு, எங்கே போய் சந்திக்கிறாரு? கரெக்டா? அதனால் பழனிசாமி முன்னுக்கு பின் முரணாக பேசுவது, அவர் தோல்வி பயத்தில் உணர்வது தெரிகிறது. உறுதியாக இந்த தேர்தலில் பழனிசாமி தோற்கடிக்கப்படுவார். அதில் கூட்டணியில் உள்ளவர்கள் தான் யோசிக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக பழனிசாமியை புறங்கும் தள்ளுவார்கள். இதுதான் உண்மை. இன்னொன்று, எந்த காரணத்தை கொண்டு துரோகத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் எப்படி அந்த கூட்டணியில் இருக்க முடியும்? இப்போ ரங்கசாமி என்ன இருப்பாரா? 18 சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர், உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் என்ன காரணத்துக்காக வெளியேறினார், எதனால இன்னும் தெரியும். இன்றைக்கி எவ்வளோ ஸ்ட்ராங்காக அவர் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குகிறார் என்பது தெரியும். அதனால் பழனிசாமி போன்றவர்கள் பிதற்றுவதையெல்லாம் பெருசாக எடுத்துகிட்டு கேட்க வேணாம். அது வேண்டாம். டெல்லியில் உள்ளவர்களுக்கு வேண்டுமானால் அந்த 20% பெருசாக தெரியலாம். அந்த 20% இந்த முறை 10% கீழே குறைய போகிறது என்பதுதான் உண்மை. இரட்டைலை வைத்துக்கொண்டு, பணபலத்தை வைத்துக்கொண்டு அவர் இன்றைக்கு 21 தேர்தலிலே அந்த அளவுக்கு அவரால் பெற முடிந்தது. இந்த தேர்தலில் அதுவும் முடியாது என்பதுதான் உண்மை. அது இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் பலர், அவர் சொன்னார் பிரம்மாண்டமான கட்சி வரப்போகுதுன்னு. ஒரு சமயம் நான் நினச்சிட்டு இருந்தேன், ராஜபக்சே இருக்கார்ல, அவருடைய கட்சி இங்கே ஆரம்பிக்கலாம், இல்லாட்டி இப்போ சிலோனில் ஒரு கவர்மெண்ட் வந்திருக்க புது கட்சி, அது வேணால் கூட்டணி வைக்கலாம், வேறு யாரும் வரமாட்டாங்க, தெரியும் உங்களுக்கு. 4 கூட்டணிகள் அமைன்னு அதான் சொன்னேன். திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, என்டிஏ கூட்டணி, விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி, நாம் தமிழர் கட்சி முன்னெல்லாம் தனியாக நிற்பார். அவரும் இந்த முறை கூட்டணிக்கான மனதில் இருக்காருன்னு எனக்கு தெரியும். அதனால் 4 கூட்டணி வரும். அதனால் பழனிசாமி இந்த முறை படுபாதத்தை தள்ளப்படுவார். அங்கு உள்ளவர்கள் இன்னும் அதற்கு நாங்கள் காரணம் அல்ல. அம்மா அவர்களின் கட்சி தோற்றால் அதற்கு டிடிவி தினகரனோ எங்களை சேர்ந்தவர்களோ காரணம் இல்லை. நீங்கள் தவறியதை அதை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் அது எங்களுடைய தவறல்ல, உங்களுடைய தவறு. செங்கோட்டையன் டைம் கொடுத்து 10 நாள் நேரத்தோட முடிஞ்சிச்சு. அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, யாரெல்லாம் பிரிந்தார்களோ அவங்களையெல்லாம் ஒன்றிணைக்கிறது தான் என்னுடைய பணியா இருக்கும்னு சொன்னார். இல்லைன்னா அரசியல வரமாட்டேனார். இப்போ பிரிஞ்சவங்க எல்லாத்தையும் அவர் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாரா? அவர் அது தெரில. என்னட்டெல்லாம் அவர் ஒரு சீனியர் மேன். நான் அவங்க கூட போய் இணைகிறதுக்கு சான்ஸே கிடையாது சார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தோம். புதிதாக தான் பழனிசாமி ஏறினார். நான் 4 மாதங்கள் பொறுமையாக இருந்தது. சில நல விரும்பிகள் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்ற சில கருத்துக்களை சொன்னார்கள். அது நடக்கும் என்று வெயிட் பண்ணோம். அதை தான் திரு பாண்டே அவர்களுக்கும் இன்னும் தாண்டி குதிக்கிறவர்களுக்கு சொல்கிறோம். அது டெல்லிக்கு அடிக்கடி செங்கோட்டையன் போயிட்டு வந்தது உங்களுக்கு தெரியும். யாரையெல்லாம் சந்தித்தது தெரியும். நான் டெல்லிக்கு போயிட்டு யாரையெல்லாம் சந்தித்தது, அது முக்கியமான நலம் விரும்பிகள் எங்களிடம் சொன்ன தகவலின் அடிப்படையில் தான் நாங்கள் பொறுமை காத்தோமே தவிர, அது வரைக்கும் பழனிசாமி எப்படி ஏற்றுக்குவோம்? அம்மா மக்கள் முன்னேற்றம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதனால் அவர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அன்றைக்கே சொல்லலை, இன்றைக்கே இவங்க யூடியூப் சேனல் நடத்துறதுக்கு, இவங்க டைமை ஃபுல் பண்ணுறதுக்கு எங்களை இழுத்தால் நாங்கள் இன்னும் அடுத்த கட்டம் தாண்டி அவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்ற மாதிரி இருக்குமே தவிர, இது எதற்கு சொல்கிறேன்னா, தேவையற்ற கருத்துக்களை பரப்புகிறார்கள் சில யூடியூப் சேனல்ஸ். அவர்களுக்கு சொல்லிக்கொள்வது, நாங்கள் கிளியராக இருக்கிறோம். நாங்கள் பழனிசாமி இல்லாத பொழுது தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சென்றோம். பழனிசாமி வந்தவுடனே ஏன் வெளியேறவில்லை என்றால், சில நலம் விரும்பிகள் எங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப சில கருத்துக்களை சொன்னதால், அதற்காக சில நிகழ்வுகள் நடந்ததும் உங்களுக்கு தெரியும். எதற்காக செங்கோட்டையன் எங்கெல்லாம் பறந்து சென்று வந்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். இப்பொழுதும் எங்கெல்லாம் சென்று வருகிறார் என்பதும் தெரியும். அதனால் சில காலம் பொறுத்திருந்தோம். அதற்கு தள்ளி போவதற்கு கூட எங்கள் தொண்டர்கள் அதை விரும்பவில்லை. வெளியில் வாங்கினாங்க, வந்துட்டோம் தான். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.